அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் தந்த பெரிய வரப்பிரசாதம் இல்லையா? அதை நாம் தக்க வைத்து கொள்ள வேண்டுவது நம்முடைய பொறுப்பு. இன்றைக்கி அவர் நமக்கு என்ன இறை செய்தி தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் எசையா எழுதிய நூல் அதிகாரம் 6 இறை வார்த்தை 8-10 முடிய. மேலும் யாரை நான் அனுப்புவேன், நமது பணிக்காக யார் போவார் என வினவும் என் தலைவரின் குரலை நான் கேட்டேன். அதற்கு இதோ நான் இருக்கிறேன், அடியேனை அனுப்பும் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த மக்களை அணுகி, நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்ளாதீர்கள், உங்கள் கண்களால் பார்த்து கொண்டிருந்தும் உணராதிருங்கள் என்று சொல். அவர்கள் கண்களால் காணாமலும் காதால் கேளாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனம் மாறி குணமாகாமலும் இருக்கும்படி இந்த மக்களின் இதயத்தை கொழுப்படைய செய், காதுகளை மந்தமாக செய், கண்களை மூடச் செய் என்றார். பிரைஸ் தி லார்ட். நம்ம நேற்று நேற்று அவர் கொடுத்த செய்தியில் எசையா தூய்மையற்று இருக்கேன்னு புலம்புறாரு, அவரை தூய்மையாக மாற்றுகிறார் இல்லையா? இன்றைக்கி அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய பணிக்கு நான் யாரை அனுப்புவேன்? அப்போது அவரை தூய்மையாக மாற்றி அவர் கேட்குறாரு, நம்மகிட்ட கேட்குறாரு, என் பணி நீ செய்ய வாரியான்னு கேட்குறாரு. நாம் என்ன பதில் சொல்வோம்? எசாவே போல் நான் வர்றேன் ஆண்டவரேன்னு சொல்லுவோமா? அவர் கேட்குறாரு, யாரை நான் அனுப்புவேன், நமது பணிக்காக யார் போவார்? அவர் கொடுத்த பணியை செய்ய யார் போவார்? அதாவது அவர் கொடுத்த பணின்னா வார்த்தைகளை, செயல்களை, அதை உண்மையாக நாம் சுட்டி காட்ட வேண்டும், மாற்றி அல்ல. அப்போ அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, இதோ நான் இருக்கேன், அடியேனை அனுப்பும் என்கிறார். அப்போ அதுக்கு உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ இந்த மக்களை அணுகி உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டு கருத்தில் கொள்ளாதீர்கள், உன் கண்களால் பார்த்து கொண்டே இருந்து உணராதீர்கள் என்று சொல். அவர்கள் கண்களால் காணாமலும் காதால் கேளாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனம் மாறி குணமாக இருக்கும்படி இந்த மக்களின் இதயத்தை கொழுப்படச் செய், காதுகளை மந்தமாக செய், கண்களை மூடச் செய் என்கிறார். அப்போ ஒரு இறைவாக்கினருக்கு இறைவன் கொடுக்குற வார்த்தையை பாருங்க. இந்த வார்த்தையை அப்படியே அவர் சொல்லணும் இல்லையா? மாற்றி சொல்லணுமா சொல்லக்கூடாதா? மாற்றி சொல்லக்கூடாது. அப்படி மாற்றி சொன்னார்னா யாருக்கடி? இறைவாக்கினர் ஆகிய அன்னைக்கு எசையா அடி வாங்கினது போல் இன்னைக்கு நீங்களும் நாங்களும் அடி வாங்குவோம் இல்லையா? நம்மளை இறைமக்களாக அழைத்தார், இறைவாக்கு உரைக்கும்படி நம்மளை கூப்பிடுகிறார். அப்படி இறைவாக்கு உரைக்கும்படி கூப்பிடும் மக்களாகிய நாம், இறைவன் நமக்கு என்ன சொல்லுகிறார் அதைத்தான் செய்ய வேண்டும். என்ன சொல்கிறார்? இந்த மக்கள்கிட்ட போய் இறைவாக்கு உரை, அவங்கள கொழுப்படைய செய்யி, அவங்க உணராமல் இருக்கும்படி செய்யி, கண்டும் காணாமல் இருக்கும்படி செய்யி, கேட்டும் கேளாமல் இருக்கும்படி செய்யுன்னு சொல்கிறார் பாருங்க. இறைவனே சொல்லுகிறார். எதுக்கு சொல்கிறாரு? ஏனென்றால் இறைவனுக்குள் இருப்பதாக இருந்து கொண்டு நடமாடும் மக்களுக்காக ஒரு இறைவாக்கினரை அவர் அனுப்புகிறார். நம் குடும்பத்தில் இறைவனுக்காக இருக்கிறோம் என்று நாம் சொல்லிக்கொண்டு இருநிலையில் இருக்கிறோமா? இல்லை இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கிறோமா? நம்மளையே நாம் கேட்டு பார்ப்போமே, நாம் இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கிறோமா? இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழாமல் இருக்கிறோமா? அவர் சொல்வதை கேட்கிறோமா? அவர் நமக்கு உணர்த்துவதை செவி கொடுக்கிறோமா, உணர்கிறோமா? கடுமையான வார்த்தைங்க இந்த வார்த்தை. எப்படி சொல்கிறார்? இந்த மக்களிடம் போய் சொல்லு, நீங்கள் தொடர்ந்து காதால் கேட்டு கருத்தில் கொள்ளாதீர்கள், உங்கள் கண்களால் பார்த்து கொண்டிருந்து உணராதிருங்கள், உங்கள் கண்களால் காணாமலும் காதால் கேளாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனம் மாறி குணமாகாமலும். அப்போ இதெல்லாமே நமக்கு ஒரு நோயாக மாறுகிறது. அதுக்கப்புறம் தான் என்ன சொல்கிறாரு? கொழுப்படைய செய், அவர்கள் இதயத்தை கொழுப்படைய செய். கொழுப்படைச்சா என்ன வரும்? மரணம் வருங்க. அட்டாக் வருது பார்த்தீங்களா? இப்போ மைல்டு அட்டாக்கு அப்படி தானே சொல்கிறாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு வருதுங்க. அந்த காலத்துலலாம் 200-300 வருஷம் வாழ்ந்துருக்காங்க. இந்த காலத்தில் யார் வாழ்கிறா? நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பெற்றோர்கள் வேணா 70 வயசு 80 வயசு தாண்டி இருக்கலாம் இல்லையா? மற்றவங்க யார் இருக்கா? நாம் எப்படி இருக்கோம்? எந்த நிலையில் இருக்கிறோம் சொல்லுங்க? உணர்கிறோமா? நாம் இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கிறோமா? நம்மளையே கேட்டு பார்ப்போமா? எல்லாம் வல்ல இறைவா,
ஆமாண்டவரே, நீர் கொடுத்த வார்த்தை கடுமையான வார்த்தை ஆண்டவரே, அதை உணர்கிறோம். ஆமாண்டவரே, எங்களுக்குள்ளே ஒரு பயம் ஆட்கொள்கிறது ஆண்டவரே. ஆனால் நீர் சொல்வதை நாங்கள் சொன்னால் கேட்பது யார் ஆண்டவரே? புறக்கணிக்கப்படுகிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, இழிநிலைப்படுத்தப்படுகிறோம் ஆண்டவரே, புறந்தள்ளப்படுகிறோம் ஆண்டவரே. ஆனால் உமக்கு தெரியும் எல்லாமே, நீர் அறிந்தவர் ஆண்டவரே. ஆனாலும் நீர் சொன்னதை சொல்லும்போது இந்த மக்கள் மனம் மாறி உம்மை தேடி வரும்படி உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இந்த மண்டாட்டை நீர் கேட்க வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, நீர் யாரையெல்லாம் அழைக்கிறீரோ, யாரையெல்லாம் நீர் நேசிக்கிறீரோ, யாரையெல்லாம் நீர் விரும்புகிறோரோ அனைத்து இறை மக்களையும், உம்முடைய மக்களை மனம் மாறும்படி நாங்கள் அனைவரும் மன்றாடி உம்முடைய இறைஞ்சி கேட்கிறோம். அவர்கள் மனம் மாறுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு கொடுத்து அதன்படி நாங்கள் அவர்களுக்காக மன்றாடும்படி எங்களை ஊக்கப்படுத்துகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்குறோம். ஜெபங்கேக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.